ஸோ இப்போ மோர் தென் ஒன் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா 2 பாயிண்டர் வச்சுக்கிறேன். ஒன்று வந்து ஐ, இன்னொன்று வந்து ஜே. ஸோ இப்போ இதில் வந்து ஐ பாயிண்டர் வந்து எனக்கு 0th இண்டெக்ஸில் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஜே பாயிண்டர் வந்து 1லேருந்து n வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜேயில் இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு ஐயோட ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நான் எதுவுமே வந்து ஓவர் ரைட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கேயும் 0 தான் இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது, நான் இன்னும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ அடுத்து ஜேயோட வேல்யூவை நம்ம பாயிண்டரை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ 1 இருக்குது. ஸோ 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன 0, இங்கே ஜே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன 1. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் எந்த வேல்யூவை வந்து ஓவர் ரைட் பண்ணுவேன், நெக்ஸ்ட் ஐயை வந்து நான் இங்கே மூவ் பண்ணும் இல்லையா. எனக்கு அவுட்புட்டில் பாருங்கள் 0க்கு அப்புறம் 1 இருக்கு. ஸோ அதனால எனக்கு 0 கரெக்டு தான். பட் ஆனால் அடுத்து வந்து எனக்கு 1 ஆகணும். அப்போ ஐயோட பாயிண்ட்டை நான் மூவ் பண்ணிட்டு இங்கே வந்து ஐயோட வேல்யூவில் நான் என்னென்ன ஆக்கணும், 1ன்னு ஆக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ 1 ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ வந்து எனக்கு திரும்ப பாயிண்டர் மூவ் ஆகும். இங்கேயும் 1 இருக்குது. 1 1 இருக்கனால ஈக்குவல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் இங்கே மூவ் பண்ணுறேன். 1 1 இருக்கனால ஈக்குவல் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண வேணாம். இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், 1 2 இருக்குது, அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணணும், ஐயோட பாயிண்டரை வந்து மூவ் பண்ணுறேன். ஜேயோட வேல்யூ எடுத்து ஐயோட வேல்யூவில் வைக்கிறோம், 2 ஆகிடும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஜேயோட பாயிண்டை திரும்ப மூவ் பண்ணுறோம். இங்கே 2 2 இருக்குது, ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 3 இருக்குது, 2 3ன்னு இருக்குது. ஸோ 3யோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஐயோட வேல்யூ பாயிண்டரை திரும்ப மூவ் பண்ணி இங்கே வந்து 3 ஆக்கிடுறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே திரும்ப ஜே வந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணுறோம். இப்போ 3 3 இருக்குது, ஒன்றும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் எனக்கு 4 இருக்குது. இங்கே ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஐயோட பாயிண்டரை மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன், 4ன்னு சொல்லி ஓவர் ரைட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஜேயோட வேல்யூ வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் போயிடும். இப்போ எனக்கு இது வரைக்கும் தான் ரிட்டர்ன் ஆகணும். இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. ஸோ ஐ ப்ளஸ் 1 நான் ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5 எலிமெண்ட்ஸுங்கிறது ரிட்டர்ன் ஆகும். இதுதான் வந்து நம்ம கோட் லாஜிக்கில் எழுத போகிறோம்.